ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்ஆல்டி எபிசோட் நம்பர் 59 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம இரவும் கொக்கு மூலியமா அந்த நம்ம டிராகன் சொன்ன இடத்துக்காக மேலே போயிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வர வேண்டிய இடம் வந்துச்சு, இங்கதான் நீ சொன்ன இடங்கிற மாதிரி நம்ம இருக்கிட்ட அந்த கொக்கு சொல்லிடு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மேலே ஜம்ப் பண்றா, கீழே இறங்கி பாக்குறான். அப்ப அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம கொக்கு என்ன சொன்னா, நீ ஒழுங்கா விளையாடாம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபாங்க நம்ம ஹீரோ ஓகே தேங்க்யூ, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, இந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துல நான் சேஃபாவே இருப்பேன். அப்ப அந்த கொக்கு இது அந்த டெசர்ட்டோட மோசமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போரு. அப்ப நம்ம இரவும் ஆமா இந்த இடம் பார்க்க கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு யாருமே வராத மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு பெரிய பாலை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கீழே திரும்பி பார்த்தா பயங்கரமான கிரீன் கலர் ஆறா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே கீழே இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அந்த மலையில அப்படியே கீழே குறைஞ்சி அந்த பாலத்துக்குள்ள அப்படியே கீழே போக ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் டிஃப்ரெண்டாவே இருக்கு. மற்ற இடத்துக்கு நான் போனதை விட இந்த இடத்துல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் முன்னோக்கி நடந்து போறான் நினைக்கிறோம். சொல்லிட்டான்ட்டு என்ன சொல்லியா நம்ம ஹீரோவும் உள்ள என்ட்ரி ஆகுறான். நம்ம ஹீரோ முன்னோக்கி நடந்து போயிட்டு இருக்கவா சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல வேற யாராவது இருக்காங்களா என்னங்கிற மாதிரி. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த இடமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே சமயத்துல அந்த இடத்துல நிறையவே வெளிச்சம் தர மாதிரி சில ஒளிகள் ஃப்ரேம்ஸா இருந்துட்டு இருக்கு. அது எப்படி எரியுதுங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டிராகனை வெளில வந்துடலாம். அந்த டிராகன் என்ன சொல்லுன்னா, 1000 வருஷமா இந்த இடத்துக்கு யாருமே வரல, ஆனா இந்த இடம் ரொம்ப இன்னும் புதுசு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல ஏதோ டார்க்கா ஏதோ எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம டிராகனுக்கு நம்ம ஹீரோ கூடயே வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த இடம் பார்க்க ஒண்டர்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல நிறையவே மறைக்கப்பட்ட உண்மைகளும் மறைஞ்சு போயிருக்கு. இந்த இடம் ரொம்பவே மோசமான இடம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதுதான் ஒரிஜினல் அண்டர் கிரவுண்ட் கூட சொல்லலாம். இந்த இடத்தோட மிஸ்ட்ரியை யாராலையுமே இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியல. இது ரூல் ஆஃப் லைஃப்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்கன்னு என்னால கால்குலேட் பண்ணி சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த இடத்துல செத்து போயிருக்காங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்து நம்ம டிராகனோட இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு கோபுரம் மாதிரி இருந்து சாஞ்சி இருக்கு. அதை நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இப்படி ஒரு ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இந்த உலகத்திலேயே இல்லவே இல்லை. அப்ப நம்ம ஹீரோவா அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம உள்ள போனோமாங்கிற மாதிரி டிராகனை கேட்கிறான். அப்ப டிராகன் உள்ள போன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த உள்ள போறது ரொம்ப கஷ்டமான இருக்கு. ஏன்னா பாறைகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு கடந்து அப்படியே முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் ரொம்ப தூரமா நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் திரும்பி பார்க்கும் போது அங்க நிறைய உல்ஃப் இருக்குங்க. அதை பார்த்து நம்ம டிராகன் என்ன சொல்லுன்னா, இது ஒரு அசுரா உல்ஃப், இது பிளட் லைன் ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ண வந்துட்டு. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அவன்கிட்ட அந்த டாலிக்ஸ் பேப்பரை தூக்கி போட்டு பவர் ரிலீசிங் ஒரு பவர் அன்லாக் பண்ணான். அந்த அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் அது பவர் பாப்பட்டா அந்த இடத்துல வந்து, அதாவது டீமன் பவர் பாப்பட்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுல நம்ம ஹீரோ ஏறிக்கிட்டு அங்க இருக்கிற உல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனா அந்த உல்ஸ் கொல்ல நிறைய உல்ஸ் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம டிராகன் பக்கத்துல ஒரு உல்ஃபை போததுக்கு அப்புறம் அதுகிட்ட இருக்கிற ஸ்டோன் எடுக்குது, அதாவது போன் எடுக்குது. போன் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் பவரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறையவே கொடுத்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சுங்கிற மாதிரி அங்க இருக்கிற உல்ஃபை எல்லாம் கொண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த டிராகனும் நீ சீக்கிரமாவே இதை முடிச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் தான் உல்ஃபு கிடைச்சிருக்கு போல இருக்குங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்த சுத்தி நிறைய உல்ஃபு கூட்டமா வந்து நிக்கிறீங்க. அப்ப நம்ம டிராகனை எனக்கு தெரிஞ்சு உனக்கு மேஜிக்கல் பவர் கிரியேட் பண்ற ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன், உன் கையில தான் இருக்குப்பா, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சு விடு சொல்லிட்டு அந்த டிராகனை நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறேன். அதே சமயத்துல அந்த உல்ஃப் கூட்டம் எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பவர் பாப்பட் என்ன பண்றதுன்னா, அதோட ஆயுதத்தை எடுத்து டயரா இருக்கும் போது நிறைய உல்ஃப் கூட்டம் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப அந்த பவர் பாப்பட்டை சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. ஆனா அடிக்க வந்துகிட்டே இருக்குங்க, பாரபட்சமே இல்லாம. நம்ம ஹீரோவை என்னடா இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த பவர் பாப்பட்டை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பவர் பாப்பட்டை அதோட பவரை வச்சு எல்லாத்துக்குமே ஒரு சம்பவத்தை பண்ணி அப்படியே இந்த பவர் பாப்பட்டை கொஞ்சம் கெட்டா நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம மாய் நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி வர பார்த்ததுக்கு அப்புறம், ஜூனியர் என்ன என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அப்போ ஒருத்தனுங்க என்ட்ரி ஆகுறான், எவனை லீன்னு வச்சுக்கலாம். இந்த லீவ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 10 வருஷ கணக்காச்சுல, ஆனா மறக்கவே முடியாது நம்ம லாஸ்டா போட்ட சண்டைய.
அப்ப மாயன் என்ன சொல்லனா, அது நடந்து 1 வருஷம் ஆச்சு. அதுவும் இல்லாம உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒருத்தனுக்கு வித்தையெல்லாம் கத்து குடுத்தீங்க. அவன் இப்ப இல்ல. நான் நினைச்சேன்னா உனக்கு வருத்தமா இருக்கு. தெரியல என்ன சொல்றேன்னா, நீ ஜிம்மிய பத்தி தானே சொல்லிட்டு இருக்க. அவன் சரியான யூஸ்லெஸ். அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் குடுத்தாலும் அவன் சரியான முட்டா பையன்கிற அந்த இடத்துல காட்டிட்டான். ஆனா நான் இந்த இடத்துல அவனோட ஒரு திறமைசாலி ஒண்ணு கேள்விப்பட்டேன். பாங்கான பத்தி தான் பேச. அவன் கண்டிப்பா உனக்கு பயங்கரமா டஃப் குடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் கல்டிவேஷன் மட்டும் தான் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. நீ அவன்கிட்ட சின்ன பசங்க மாதிரி விளையாட நினைச்சனா அவன் ஈஸியாவே உன்னை முடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கும் தெரியும் அவன் கொஞ்சம் ஈஸியான ஆள் இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் என்னை கம்பேர் பண்ணும்போது அந்த லிஸ்ட்ல நான் தான் அந்த பேட்டரியில நம்பர் 1 அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஈக்குவலா மற்றவங்க நினைக்கிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அதை கேட்டிருக்க வள்ளி என்ன சொல்றாங்களா, டேய் நீ இன்னும் திருந்தவே இல்லை. ஆனா ஒரு சீட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த பேட்டில் போன வாட்டியுமே இருக்காது. நிறைய டேலண்ட்ஃபுல்லான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் மாய சிரிக்கிறாங்க. என்ன டேலண்ட் இருந்தாலும் என்ன ஜெயிக்க முடியாத காரியமா இருக்கும். அது அவ்வளவு ஈஸி இல்லை, உனக்கே தெரியும்ல. என்னையா அது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற. அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். என்ன பொறுத்தவரை நம்ம 2 பேருக்கு சக்சஸ் தான் ஒரே குறிக்கோளா இருக்கும். அதே சமயத்துல ஜிஜியான் மோட்டனை வளர்க்கறதுக்காக நம்ம 2 பேரும் கடினமான உழைப்பு போட்டிருக்கோம். நான் கூட உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். நம்ம 2 பேர் சேரலாமாங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கு வள்ளி என்ன சொல்றேன்னா, நீ என்ன சீட்டிங் பண்ண சொல்றியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன்னோட உண்மையான சக்தி வச்சு நீ சண்டை போட்டுனா நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ எப்பயுமே ட்ரிக்ஸும் அதே சமயத்துல சீட்டிங் தானே பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ற. அதை கேட்டா மாயன் தான் சொல்றேன்னா, அப்படியா நீ எங்கிட்ட தோக்க போறேன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் பேசியிருந்தா யாராலுமே இன்னைக்கு ஜெயிக்க முடியாது. உண்மையான சக்தியை பற்றி சொன்னல, அதை உன்னால கம்பேரே பண்ண முடியாது. அது ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்துதான் அவங்களோட உண்மையான சக்தி இருக்கும். சரி ஒழுங்கா என் கூட நீ வந்துட்டேன்னா உனக்கு நிறைய கிஃப்ட் தான் தர நான் தயாரா இருக்க. அதை கேட்ட லீ என்ன சொல்றான்னா, அது ரொம்ப காம்ப்ளிகேஷன், என்னால முடியாது. நம்ம கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல போட்டி போடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அதை பார்த்தமா இவன் என்ன பண்ண போறா என்ன இது மாதிரி ஜோக்கர்ஸ் தான் நிறைய பேர் நான் பார்த்துட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம டிராகன் பிக்சர் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல டிராகன் மட்டும் தனியாக நின்றுட்டு ஒரு சூட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த இடத்துக்கு நம்ம ஈர வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா ரொம்ப நாள் காக்க வச்சுட்டு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அசுரா போன்ஸ்ல இருக்க அந்த உள்சிட்டு கால் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இங்க எடுத்து அப்படியே டிராகனுக்கு அப்படியே அனுப்பி விடுறான். அது வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம டிராகன் என்ன பண்றான்னா, அதோட ஆறாலாம் மொத்தமா சேர்த்துட்டு இருக்கான். சேர்த்து அவன் சூட்டோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது மொத்தமா அவன் உடம்புக்குள்ள கலெக்ட் பண்ணி மேல அப்படியே ஸ்டோவ் பண்ணி அதோட பவர் எல்லாத்தையுமே மிங்கிள் பண்றங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துல அங்க இருக்க சுத்தி இருக்கிற நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள ஈவில் கிரவுண்டு, அதே சமயத்துல லைட்னிங் பவர் எல்லாமே அந்த இடத்துல சேர்ந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த சூட்டோட மிங்கிள் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதை தான் நம்ம டிராகன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல பயங்கரமா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அந்த சூட்ல. அப்ப அந்த இடத்துல உல்ஃப் ஆர்மர் அப்படியே மாறுது. அந்த இடத்துல பயங்கரமா அந்த உல்ஃப் ஆர்மரோட ஆர்மர் பவர் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுல இருக்கிற டிராகன்ஸ்ல இருந்து எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி அது பவர்ஃபுல் தான், இதை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாட்டிருக்கான் இவன் இந்த டிராகன் பைப்ல. அப்ப அந்த டிராகன் சொல்லுன்னா, எனக்கு இப்ப அந்த ஆர்மரை பார்த்தா கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா, இந்த உல்ஃப் ஆர்மரை பார்க்கும்போது அமேசிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம டிராகனோ வானத்தை பார்த்து இது டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி கிரியேட் மாதிரி இருக்கு, வெளில இன்னமும் நடக்கிற மாதிரி இருக்கு ஃபார்ம், வெளில போய் பார்ப்போங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்களும் அந்த டிராகன் பிக்சரை விட்டு அப்படியே வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஸ்டார் லைட்னிங் மாதிரி அந்த இடத்துல மேல அடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் அதே சமயம் நம்ம டிராகனும் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.